ஆகாதவன் என்று தள்ளினார். செத்தவனை போல சங்கீதம் 31 தாவீது சொல்றார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். பொதுவாகவே இறந்தவங்கள, இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா வருஷம் போக போக அவர்களை குறித்த நினைவு இருக்கும். ஆனால் நினைவுகள் சுருங்கி கொண்டே வரும். அதுதான் உண்மை. நினைவு ஜாஸ்தியா இருந்ததுன்னா நமக்கு தூக்கம் வராது. என் தகப்பனார் மரித்து எனக்கு 3 நாள் சுத்தமா தூக்கமே வரல. ஏன்னா ஃபுல் அந்த நினைவு தான். அப்படி 1 மாசம் 2 மாசம் அழுது 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 நைட்டுனாலே அப்படி தனியா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நாளாக 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 இன்னைக்கு அப்பாவை குறித்து நல்ல நினைவுகள் இருக்கிறது. ஆனா என்னன்னா நிறைய நினைவுகள் என்ன ஆகும் அப்படின்னா அப்படி சுருங்கி கொண்டே வரும், சுருங்கி கொண்டே வரும். ஏன்னா அவங்க இப்ப இல்லை, அவங்க இப்ப இல்லை. இப்ப அந்த நினைவுகள்லாம் எப்படி வரும் தெரியுமா? அவங்களுடைய ஃபேவரட் சில பாடல்களை கேட்கும் போது, அவங்க கூட இந்த சம்பவங்கள்லாம் நினைக்கும் போது நல்ல நினைவுகள் இருக்கும். ஆனா எல்லா நினைவுகளும் இருக்குமா கேட்டா இருக்காது. இப்படி 30 வயசுக்குள்ள தாவீது மறக்கப்பட்டான் எல்லாராலையும். 30 வயசுக்குள்ள தாவீது பல சங்கீதங்கள் எழுதினது 30 வயசுக்குள்ளங்க. அதாவது ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் சந்திக்கிற பிரச்சனைய 30 வயசுக்குள்ள சந்தித்த ஒரு பர்சன் தான் யார் தெரியுமா? தாவீது. அப்படி இருந்து சொல்றான், நீரன் தேவன். அந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை தான் நிச்சயமான கிருபை. என்ன அர்த்தம் தெரியுமா? தாவீதே, உன்னை நான் ஓங்கி குத்துனாலும் என் கிருபையை கவர் பண்ணி நான் குத்துவேன். என் கிருபையை உன்னை விட்டு விளக்க மாட்டேன். ஹல்லேலூயா. செத்தவனை போல எல்லாராலும் நீங்க மறக்கப்பட்டாலும் அப்பா சமூகத்துல வந்து நின்றா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இங்க என்ன நடக்கிறது. இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி. கவனிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் அவனை நோக்கி இல்ல, முதல்ல யாரை பார்த்து பேசுறார்? சாத்தான். அடுத்து யார்கிட்ட பேசுறார்? ஊழியர்கள்ட்ட. அடுத்து யார்கிட்ட பேசுறார்? பின்பு. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சுத்தம் படுத்திட்டு தான் பேசுவார். இளையகுமாரன் வந்தால அப்பா கிட்ட, அப்பா என்ன பண்ணார்? அப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்? அவனை கண்டு, அப்புறம் ஓடி, அப்புறம் கட்டிப்பிடித்து, அப்புறம் முத்தமிட்டு, அப்புறம் பேசினார் அவன்கிட்ட. அவன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அவன் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பா, நான் உமக்கு முன்பாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்து சொல்ற அவர் ஊழியக்காரர்களை நோக்கி வஸ்திரத்தை மாத்து. எதுக்கு தெரியுமா? நான் அவன்கிட்ட பேசணும். வஸ்திரத்தை மாத்து. அதன் அர்த்தம் என்ன? நீ எப்படி ஆண்டவர்கிட்ட வரலாம், ஆனா உறவாடுவதற்கு சுத்திகரிப்பு அவசியம். உறவாடுவதற்கு சுத்திகரிப்பு அவசியம். பேசுவார். பேசலையா? அந்த 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 கான்வர்சேஷன் பிரேக் ஆகுதா? என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். அவருடைய சுத்தி சுத்தி பார்க்கிறார். எனக்காக தான் பார்க்கிறார். என்ன எப்பப்ப பார்ப்பீங்க? இவன் அழுக்கு வஸ்திரத்தை. அவர் யார் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் சாத்தானை நோக்கி அப்புறப்படுத்துகிறார். கெட் அவுட் அப்படிங்கிறார். ஊழியக்காரர்களை நோக்கி இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுங்க அப்படிங்கிறார். மாத்தியாச்சா? அவனை நோக்கி யோசுவாவே அப்படிங்கிறார். பரிசுத்தர் எவ்வளவு சகிக்கிறார் தெரியுமா நம்மளை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. ஏன்னா யாருக்குமே பிடிக்காது நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினா. எல்லாருமே அகைன்ஸ்ட். அதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனை விடுவிக்கும்படிக்கு அவர் அவனது வலது பாரிசத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவரே வந்திருக்கிறேன்ப்பா, என்னை கழுவும். ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே ஜெபிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
13வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். என்ன தாவீதின் குடும்பத்தார், எருசலேமின் குடிகள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய பாவத்தையும் அவர்களுடைய அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. அந்த ஊற்று தான் எங்க திறக்கப்பட்டது தெரியுமா? சிலுவையிலே. ஹல்லேலூயா. அவர் விலாவிலே குத்தின போது அதற்குள்ளிருந்து ரத்தம் வந்தது. ரத்தம் எதற்கு அடையாளம்? சுத்திகரிக்க அடையாளம். அடுத்து என்ன வந்துச்சு தெரியுமா? தண்ணி வந்தது. அது எதன் அடையாளம்? உடன்படிக்கையின் அடையாளம். ரத்தத்தால சுத்திகரித்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுது நிற்க பாருங்கள், அவர் வலது பக்கத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை படிச்சாதான் அது கம்ப்ளீட் ஆகும். சாத்தானை கர்த்தர் அப்புறப்படுத்தி அவனை சுத்திகரித்து அந்த வசனத்தை வாசித்து விட்டு 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பக்கத்துல சாத்தான் நிக்க கூடாது, கர்த்தர் தான் நிக்கணும். ஆண்டவரே, என்ன ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஆண்டவரே? எஸ், என்ன சுத்திகரியும், மறுபடியும் கழுவும். ஆண்டவரே, நாங்கள் ஆல்ரெடி கழுவிட்டோம். இல்லப்பா இல்லப்பா, அது உனக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும். பேதுருவே, அது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். எனக்கு கழுவ மாட்டேன். கல்வாரியின் கண்களை மூடி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே